Hi guys, welcome to Quick Throw a Man of My Words. நம்ம ஆல்ரெடி சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் ஸ்டார்டிங்லேயே சாரி சொல்லிடுறாங்க. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் என்னால் வந்து ட்ரைவர்சல் அண்டு சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுறதுன்றது சொல்லலை. ஸோ இந்த வீடியோவில் வந்து ட்ரைவர்சல் அண்ட் டிஸ்பிளே பார்த்துருவோம். ஸோ ட்ரைவர்சல் என்னன்னு கேட்காதீங்க. லைக் ட்ரைவர்சல்னா ஒவ்வொரு நோட், ஸோ ஒரு லிங்க்டு லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு நோடையும் போய் விசிட் பண்ணுறது வந்து ட்ரைவர்சல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம விளாட்னு பேசலாம், ப்ரோக்ராம் கூட போயிடலாம் கைஸ். அண்ட் இது ஆல்ரெடி வந்து ஒரு சர்க்குலர் லிங்க் லிஸ்ட், சிங்கிளி லிங்க்டு சர்க்குலர் லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம் கைஸ். ஸோ அதோட ப்ரோக்ராம், கிரியேஷன் ப்ரோக்ராம் மேபி என்னால் இதை விட சின்னதாகவே இதை எழுதியிருக்க முடியும், பட் நான் பண்ணாமட்டு இருக்கேன். ஸோ சாரி கைஸ், நான் வந்து மேபி ஒரு அப்டேட் நான் கொடுக்குறேன் கைஸ். திருப்பி ஒரு வாட்டி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இன்னொரு அப்டேட் பண்ணுறேன். லைக் இது இன்னும் கொஞ்சம் சின்ன லைன்ஸ் ஆஃப் கோடிங்லேயே முடிக்க முடியுமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஏதாவது கமெண்ட்டில் கேட்கும்போது நான் பண்ணுறேன் கைஸ். ஓகே, நான் வந்து இப்போ ஒரு நியூ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணேன். ஸோ அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா டிஸ்பிளேக்காக. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு நான் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு நோட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஐ மீன் ஒரு பாயிண்டர். ஓகே, லைக் வந்து பிடிஆர் அப்படின்னு ஒரு பாயிண்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக ஹெட்டுக்கு வந்து ஈக்குவல் பண்ணிக்கிறேன் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் நான் இந்த வாட்டி புதுசாக வந்து டூ வைல் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட் நோட் எப்படி கண்டுபிடிப்போன்னா அது வந்து ஹெட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் கைஸ். லைக் சிங்கிள் லிங்க் லிஸ்ட் அண்ட் டபுள் லிங்க் லிஸ்ட்டை யூஸ் பண்ண டிஸ்பிளே மெத்தடில் யூஸ் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒயில் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ ஒயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட ஸோ பேசிக் எல்லாத்துலையும் எதை ட்ரை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நோட கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட்டோட நெக்ஸ்ட் ஃபீல்டில் நல்லா இருக்கும். ஸோ பட் நான் வந்து இதை யூஸ் பண்ணால் இதில் லாஸ்ட் நோடில் நெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. அகெயின் இட்ஸ் ஈக்குவல் டு ஸ்டார்டிங்லேயும் திருப்பி லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அதுலேயும் தவிர்க்கணுன்றதுக்காக டூ ஒயில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இப்போ வந்து ஹெட்டை ஈக்குவல் பண்ணுறேன். ஸோ ஒயிலில் ஸ்டார்டிங் அப்படின்னா எண்டு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா திருப்பி அது ஹெட் எப்போ ரீச் ஆகுதோ அப்போ எல்லாமே பிரிண்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் நாட் ஈக்குவல் டு ஹெட்னு தான் கொடுக்கணும். மேபி நான் அப்படி கொடுத்தேன்னா லூப்பே ரன் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து டூ ஒயில் நான் யூஸ் பண்ணுறேன் கைஸ். லைக் இப்போ டூ ஒயிலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் எஃப் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ எனக்கு வந்து இங்கே நான் ஒரு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டு மீ. லைக் என் அப்படின்னு இன்னொரு வேரியபிள் கிரியேட். ஸோ என் வேணாம், நம்ம ஆல்ரெடி வச்சுக்கோங்க. லைக் நான் பின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பிரிண்ட் எஃப்குள்ளே வந்துடும். ஸோ பிரிண்ட் எஃப்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், ஸோ ஸ்டார்டிங்கில் இனிஷியலைஸ் பண்ணேன். ஸோ ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து தி ஃபர்ஸ்ட் நோட், ஸோ எந்த நோட்ல டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டு லைக் எனக்கு ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்து அங்கே வந்து நெக்ஸ்ட் எனக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா டேட்டா வரணும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நான் ஃபர்ஸ்ட் எதை பிரிண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பி நான் பிரிண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிடிஆரோட டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இப்படி நான் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா பிடிஆர் ஈக்குவல்ஸ் பிடிஆரோட நெக்ஸ்ட்டு உடனே திருப்பி நான் கொடுத்துருவேன். ஸோ இதனால் லூப் ரன் ஆக போகுது. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு டூ பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு ஒயில் கண்டிஷன் வந்து செக் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ரன் ஆகும்போது என்ன ஆகிடும்னா, ஸோ இப்போ ஹெட்லேருந்து பாயிண்டர் மூவ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து இப்போ நாட் ஈக்குவல் டு ஹெட்டாக தான் இருக்கும். ஸோ அகைன் ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ ஒயில் சாரி கைஸ், while PTR is not equals to head head வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆக போகுது. ஸோ இனிஷியலாக வந்து ஹெட் தான் வச்சுருப்பேன். பட் ஃபஸ்ட்டே டூ நடக்கும்போது என்ன ஆகிடும்னா டேட்டா பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போய்டும். ஸோ அதனால் இப்போ ஹெட்டாக இருக்காது. அண்ட் திருப்பி கண்டிஷன் செக் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்று இருக்கும். ஸோ அகைன் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஸோ திருப்பி வந்து லாஸ்ட் ஃபீல்டில் எப்போ வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டோட நெக்ஸ்ட் ஃபீல்டில் ரீச் ஆகுதோ அப்போ என்ன ஆகிடும்னா இது வந்து ஹெட்டுக்கு ஈக்குவல் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிப்போனா ஓகே வீணோ தட், ஸோ எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணிடுச்சு, திருப்பி அகைன் ஃபஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ண போகுது அப்படின்ற போது லைக் இது வந்து லூப்பை முடிச்சு விட்டுடும். ஸோ முடிக்கிறதுனால நம்ம எல்லாமே கரெக்டாக டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் ப்ரோக்ராம். நீங்கள் கொஞ்சம் விசிபிளாக பார்க்குறதுக்காக நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் மட்டும் காட்டுறேன் டிஸ்பிளேவை. ஓகே, இதை நம்ம வந்து வேறு எங்கேயும் யூஸ் பண்ணுவோம். நம்ம லைக் நான் கிரியேட்டிவ் கீயே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் கிரியேட் பண்ண உடனே தானாகவே டிஸ்பிளே ஆகிற மாதிரி வச்சுப்பேன். அண்ட் கண்ட்ரோல் எஸ் பண்ணி சேவ் பண்ணுவேன். ஸோ இது வந்து நான் div++ யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. லைக் எஃப் லெவல் நான் ப்ரெஸ் பண்ணாலே போதும், கம்பைல் பண்ணி ரன் ஆக ஆரம்பிச்சிருது ப்ரோக்ராம். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக கூட நினைக்கிறேன், நீங்கள் இதே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து 3 நோட்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்டர் நம்பர் ஆஃப் நோட்ஸ் 3 கொடுக்குறேன், 23, 34 and 45 கொடுக்குறேன். ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன்.
பட் கொஞ்சம் நோட்ஸ்லாம் வந்து சரியாக இல்லை, லைக் நான் வந்து அலைன்மெண்ட் சரியாக வச்சல. ஸோ நான் அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துடுறேன் கைஸ். அண்ட் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இங்கே வந்து நான் ஒரு நியூ நோட் ஒன்று க்ரியேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யா, இப்போ நான் ரன் பண்ணுறேன் கைஸ். அண்ட் அகெயின் கேட்குது. ஸோ நான் இப்போ வந்து 4 தரேன், 23, 34, 45, 56 கொடுக்குறேன். அண்ட் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக என்டர் நம்பர் ஆஃப் நோட்ஸ் 4 நோட்ஸ், என்டர் த ரேட் ஆஃப் அவர் ஃபர்ஸ்ட் நோட். ஸோ இங்கே 1 1 1 இருக்கா, சாரி கைஸ். ஸோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி மாற்றுறேன். ஸோ என்டர் த டோன்ட் பார்த்தீங்க 34, 45, 56. ஸோ அதே 23, 34, 45, 46 நம்ம பிரிண்ட் ஆகுது கைஸ். ஸோ இதுதான் நம்ம பண்ணது, கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். அண்ட் மேபி ஏன் இங்கே 1 வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு, இங்கே ஏன் 1 வந்துக்கிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இன்க்ரிமெண்ட் பண்ணாமல் விட்டுருக்கேன். லைக் p = p + 1. ஸோ இப்போ இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அண்ட் மேலே ஏண்டாவது நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் நோட்னே வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணணும்னா %d மாற்றிட்டு லைக் ஐ யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்காக அகைன் ஒரு வாட்டி கூட ரன் பண்ணுறேன். லைக் இப்போ நான் வந்து 3 நோட்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணேன். லைக் 23, 34, 45 க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வாட்டி ஜூம் பண்ணி காட்டுறேன். யா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நோட், டேட் ஆஃப் செகண்ட் நோட், டேட் ஆஃப் தேர்ட் நோட். ஸோ நான் பிரிண்ட் பண்ணும்போது 1 2 3 அப்படின்னு வந்துருக்கு. அண்ட் இதான் அந்த ட்ரைவர்சல் டிஸ்பிளே. ஸோ ரெண்டுத்தையும் முடிச்சாச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. அண்ட் லவ் யூ கைஸ்.